ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களாம் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு டே ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த நியூ இயரோட ஃபஸ்ட்டு vlog இதுதான். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் கேர் ரொட்டீனும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட்டீஸ்க்கு வின்டர் பிரேக்லாம் முடிஞ்சு ஸ்கூல் வந்து இன்றைக்கி ரீஓப்பன். நானே எனக்குள்ளே சொல்லிக்கிட்டேன், நாளையிலேருந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம்லாம் தூக்கி போட்டுட்டு சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி ஒன்றும் நான் ரொம்ப சோம்பேறித்தனமெல்லாம் இருக்க மாட்டேன். இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயம் விடுபட்டாலும் எனக்கு ஒரு கில்ட் வந்துடும். ஐயோ, குழந்தைங்களுக்கு நம்ம சரியாக செய்யலையா, குழந்தைங்கள சரியாக பார்த்துக்கலையா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே வந்து நான் முன்னாடி நாள்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அதே போல் குழந்தைங்க கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு மேலே ஜாலியாக இருந்துட்டாங்க. அதுவும் இந்த குளிரில் ஏஞ்சி கிளம்பணும் அப்படி நினச்சாவே எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் 2 நாளைக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது, கரெக்டாக போயிடணும், லீவ் போடக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். காலையில் ஜன்னலை திறந்த உடனே ஜில்லுன்னு காற்று, திறந்த வேகத்துலேயே மூடிட்டு சாக்ஸ் இல்லாமலாம் நிற்கவே முடியல. சாக்ஸையும் போட்டுட்டு எனக்கு வந்து இந்த செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு தண்ணி குடித்து பழகிருச்சு. எப்போவுமே வந்து டீ காஃபியெல்லாம் எம்டி ஸ்டொமக்கில், மோஸ்ட்லி வந்து எம்டி ஸ்டொமக்கில் இல்லை, எப்போவுமே குடித்து பழக்கம் இல்லை. பிளாக் காஃபி மட்டும் குடிப்பேன். அது மட்டும் என்ன சொல்கிறது, அதுவும் வந்து ஃபஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் காலையில் ஏதாச்சும் ஜீரா வாட்டர் இல்லைனா பட்டை போட்டு இஞ்சி போட்டு, இஞ்சி வந்து கொஞ்சம் ஹெல்த்துக்கு செட் ஆகிறது இல்லை, அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எடுத்து எனக்கு பழகிருச்சு. அதுவும் உடம்புக்கும் நல்லது தானே சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ ஆகுது. இந்த தோசைக்கல்லில் வந்து சாதம் வடித்து தண்ணி போட்டு ஊற வச்சுருந்தேன் 2-3 நாளைக்கு தோசை பழக்கலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். எள்ளு பொடி வந்து இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சமாக அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. குட்டீஸ்க்கு பொடின்னா அவ்வளோ இஷ்டம். சரி, அதையும் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து ஆலு பரோட்டா, ஏன்னா அவங்க நல்லா சாப்பிட்டு வர டிஷ் வந்து அதுதான். ஹஸ்பண்டும் சொன்னாங்க, எதுக்கு நீ போட்டு அழட்டிக்கிற, இது அதுன்னு பண்ணிவிட்டு அதெல்லாம் செய்யாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா குளிர் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு மனசு கேட்கல. அதுக்கும் மாவு ரெடி பண்ணிவிட்டு தான் டீடாக்ஸ் வாட்டர் ஞாபகம் வந்துச்சு. அதையும் குடிச்சிட்டே குழந்தைங்கள எழுப்பலாம். நம்ம எழுப்புனா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக எழுந்துச்சி வருவாங்கன்னு சொல்லிட்டு போனேன். டீடாக்ஸ் வாட்டர் தடையுமே இல்லாமல் ஆறிப்போச்சு. எனக்கு குடித்த மாதிரியே இல்லை. கொஞ்சம் சூடாக குடித்தா தான் திருப்தியாக இருக்கும். குட்டிஸும் ஏஞ்சி வர மாதிரியே தெரியல. மணி வந்து 7:26 ஆயிடுச்சு. 9:10க்கு அவங்களுக்கு ஸ்கூலு. நான் 9க்குள்ளே விட்டுருவேன். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இந்த 10 நாளுக்கு மேலே டிஃபன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணாதனால திரும்ப ஒரு முறை வாஷ் பண்ணி வச்சேன். வாஷ் பண்ணி வச்சுட்டு என்னென்ன தேவை யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் டக்குன்னு குழந்தைங்கள அட்டென்ஷன் எழுப்பி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதுக்குள்ளே பெரிய குட்டி ஏஞ்சி வந்துட்டார். இப்போ என்னமோ 2-3 நாளாக நானே குளிக்கிறேன்னு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு. நான் தான் குளிக்க வைப்பேன் 2 பேரையுமே. சரி, நியூ இயர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வாரத்தில் வந்து ஒரு 2-3 நாளைக்கு குளித்தாலும் அதுக்கப்புறம் நம்மளும் நல்லா குளிப்பாட்டி விடலான்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்திருக்கேன். எனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நானே பண்ணாதான் ஒரு திருப்தி வரும். சாப்பாடு ஊட்டி விட்டதும் சரி, இப்போ வரைக்கும் நான் தான் ஊட்டி விடணும். எனக்கு அதுதான் ஒரு திருப்தி. சின்ன குட்டி வந்து என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் ஏஞ்சி வந்து ஆலு பரோட்டா பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். ப்ளெயினான கேர்டு வச்சு பேக் பண்ணியாச்சு. தோசை அதுக்கப்புறம் நல்லாவே வந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எள்ளு பொடி வச்சு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு 10-10:30க்கெலாம் அவங்க அந்த லஞ்ச் பாக்ஸும் காலி பண்ணிடுவாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்து ஒரு 1:25-1:30க்கு வந்து சூடாக லஞ்சும் சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்சம் வந்து ரொட்டீன் நல்லா இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். எனக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்காது. அப்படியே பரபரப்பாக கண்டினியூஸாக வேலை இருக்க மாதிரி இருக்கும். இதே நம்ம ஊர்லனா நம்ம காலையில் அனுப்பிடுவோம். குழந்தைங்க ஈவினிங் மேலே தான் வருவாங்க. கொஞ்சம் நமக்கு டைம் கிடைக்கும். மீட் டைமாக இருக்கட்டும், எதுனாலும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இங்கே அப்படி இருக்காது. நம்ம விட்டுட்டு வருவோம், திரும்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம ரெடி ஆகிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு ஓட்டமாக தான் இருக்கும். இதில் வேறு சொல்லுவாங்க, நீ இது அங்கே தானே இருக்க, உனக்கு என்ன வேலை இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி. என்னோடய பர்சனல் அனுபவத்தில் இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லை. யார் என்ன வேணால் சொல்லட்டும், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும். அதை போட்டு நம்ம வச்சு குழப்பிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே போல் நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், நாள் ஃபுல்லாக வேலை இருந்தாலும், நமக்கான ஒரு மீ டைம் 10 நிமிஷமாக இருக்கட்டும், அரை மணி நேரமாக இருக்கட்டும், அதை நமக்கான கொஞ்சம் நேரம் எடுத்துட்டாவே அந்த நாள் வந்து நமக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக,
மெயினாக என்ன சொல்கிறதுனா திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபுல்லாக வேலை இருந்தாலும் கண்டிப்பாக நான் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையாச்சும் ஒரு ஏர் பேக் போடுறது, எனக்கான ஒரு மீ டைம் எடுத்துக்கிறது, அப்படி இப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்காமல் இருக்க மாட்டேன். அப்போ தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் வந்து அடுத்தவங்களுக்கு அழகாக தெரியணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். எனக்கு நான் வந்து அழகாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். என் மூஞ்சி நான் கண்ணாடியில் பார்த்தேன்னா எனக்கு பிடிக்கணும், எனக்கு மட்டும் பிடிக்கணும். அதனாலே வந்து நான் நல்லா மெயின்டைன் பண்ணிக்குவேன். மெயின்டென்னா பார்லர் தான் போய் அப்படி இப்படிலாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. பார்லரும் மந்த்லி ஒன்ஸ் போகலாம். 200லேருந்து பேசிக் எல்லாமே இருக்குது. அப்படி போக முடியாட்டி வீட்டில் கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு சூப்பரான ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு யூஸ் பண்ணிவிட்டு அது 100% ஒர்க் அவுட் ஆனால் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் தான். பேக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இன்னையோட ஹேர் பேக்குக்கு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சலசலன்னு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி வந்து கொஞ்சம் சூடான உடனே நம்ம 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட ஹேர் லென்த்தை பொறுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2லேருந்து 3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக கரைச்சி ஆட் பண்ணாமல் போயிட்டேன். டேரெக்டாக ஆட் பண்ணதுனால சீக்கிரமாக அந்த லம்ஸை என்னால் கரைக்க முடியல. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி கொடுக்கலாம். நம்ம எடுத்து கீழே கொட்டும் போது நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். ஆறுச்சுன்னா வடிகட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக வடிகட்ட முடியாது. இப்போ நல்லா வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் மிதமான சூடு ஆகும்போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். எனக்கு எந்த பேக் போட்டாலும் கொஞ்சம் திக்காக போட்டால் பிடிக்காது. அது கொஞ்சம் லிக்யூடாக கொஞ்சம் கீழே வந்து ஒழுகி வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும் அப்படின்றது எனக்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கொஞ்சம் லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கே நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இது கொஞ்சம் மிதமான சூடுக்கு ஆறி வரும்போது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மிதமான சூடில் நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷனை நல்லா தூண்டும், ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக வந்து இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து ஃப்ரிஸி ஹேரு, அதுக்கப்புறம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு, ஹேரை வந்து சாஃப்டாக ஷைனிங்காக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேரை வந்து நல்லாவே வளர வைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நேச்சுரல் 100% நேச்சுரல்னால குட்டீஸ்க்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வேணும்னா இதில் வந்து நம்ம விட்டமின் இ கேப்சூல் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான், இதை அப்படியே மோல்டு பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மைல்டாக தான் அப்ளை பண்ணேன். ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வந்துடும். நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட அப்படியே தலையில் வச்சுருந்து வாஷ் பண்ணலாம். எனக்கு ஒரு 1/2 hour தான் கிடச்சிது. எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்குவேன். இந்த பேக் வந்து ஃபுல்லாக ஸ்கேல்ப்புக்கு நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தாவே ஹேர் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. You know just what you do to me. Play my emotions like a pair of puppet strings. Did it ever occur to you my heart's more than a toy? Please go easy on me, baby. நல்லா ஒரு மைல்டான ஷாம்பில் ஒரு வாஷ் கொடுத்துக்கலாம். ஷாம்பு வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்மள நிறைய பேருக்கு தெரியாது, என்னென்னோ சொல்லுவாங்க பேரபென் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீன்லாம். நம்மளாம் அதெல்லாம் பார்த்து வாங்குகிற இதெல்லாம் இல்லை. எல்லாத்தையும் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்புவாக இருந்தாலும் சரி தண்ணியில் டைல்யூட் பண்ணி எப்போவுமே வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஷாம்புலாம் போடாதீங்க. எல்லாமே இப்போ கெமிக்கல் தான். கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்லாம் கிடையவே கிடையாது. 100% நேச்சுரல் சொல்லுவாங்க. அது 100% நேச்சுரலாக இருக்குமான்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸு வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 380 சம்திங் வந்துச்சு. இப்போ இதோட ப்ரைஸ் என்னன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப ஒர்த்து தான். நல்லா கிளாத் வந்து திக்காகவும் இருந்தது. கலரும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது, உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நம்ம மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.